பலன் ஆரோக்கியத்தை கர்த்தர் கொடுத்துட்டாரு. கர்த்தர் அவர் சுகமாகி வீட்டுக்கு வரும்படியாக உங்க தனிப்பட்டத்துல ஜெபித்து கொள்ளுங்க. சரி, நம்ம எபேசியர் 6ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. எபேசியர் 6ஆம் அதிகாரம், அதுல நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு இந்த வேத சொல்லு சர்வாயுதம், ஆவிக்குரிய சர்வாயுதம். இந்த ஆவிக்குரிய சர்வாயுதத்தை நாம் எடுக்க வேண்டும். இந்த ஆவிக்குரிய சர்வாயுதத்தை நாம் எடுக்கும் போதுதான் நம்முடைய சோதனை காலத்திலே நாம் ஜெயிக்க முடியும். சீக்கிரம் எடுத்துக்கொள்ளுங்க. எபேசியர் 6ஆம் அதிகாரம், பக்கம் புதிய ஏற்பாடு 269ஆம் பக்கம். அந்த பகுதி அப்படியே வைத்துக் கொள்ளுங்க, எடுத்துங்க. ஏன்னா அந்த பகுதியில தான் ஒவ்வொரு வசனங்களாக நான் விலைக்கு உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஆகையால ஏன்னா நீங்க பைபிளை விட்டுட்டீங்கன்னா திருப்பி நீங்க தேட வேண்டியதாகும், நேரமா கடந்து போகும். அதனால அந்த பகுதியில வைத்துக் கொள்ளுங்க. அந்த பகுதியில் ஒவ்வொரு வசனங்களாக நான் விளக்க போகிறேன். இன்னைக்கு அதுதான் நம்ம தியானிக்க போகிறோம். வேத பகுதி எபேசியர் 6ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. ஆவிக்குரிய சர்வாயுதம். இந்த ஆவிக்குரிய சர்வாயுதத்தை நாம் எடுத்தாதான் நம்முடைய வாழ்க்கையில வருகிற எல்லா சோதனைகளும் எல்லாவற்றையும் நாம ஜெயிக்க முடியும். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஒரு விஷயமாக நம்ம ஜெபிப்போம். எல்லாரும் கண்களை மூடுங்க. பிதாவே இயேசுவின் நாமத்தினாலே சமூகத்தில் வரும். தகப்பனே, உமக்கு சித்தமான நம்முடைய ஆத்துமாக்களே இந்த ஆலயத்தை கொண்டதற்காக பரலோக தேவனை நான் சோத்தரிக்கிறேன். தேவனுடைய குமாரனை சோத்தரிக்கிறேன். பரிசுத்தாவினை சோத்தரிக்கிறேன். ஆராதனை நம்முடைய பிரசன்னம் அளவில்லாமல் எங்கள் மத்தியிலே கடந்து வந்ததுக்காக நான் உண்மை நன்றி செலுத்துகிறேன். அப்பா, இதோ தகப்பனே, தடைப்பட்ட உங்களுடைய பிள்ளைகளையும் நீர் கொடுக்க நேரத்துக்குள்ளே கொண்டு சேர்க்க போவதற்காக நன்றி செலுத்துகிறேன். பேசுகிற நீங்கள் அல்ல, உங்களை பரிசுத்தாவினை சொன்னீரே. இயேசு ரத்தம் இருதயத்தையும் என் நாவையும் என் உதட்டையும் கழுவி சுத்திகரியும். பரிசுத்தமுள்ள சத்திய வார்த்தை என் நாவிலிருந்து புறப்பட்ட அந்த வார்த்தை ஜனங்களை சத்தியத்தை அறியட்டும், சத்தியவர்களை விடலாகட்டும். உன் நாம இந்த ஸ்தலத்துல மகிமையடையட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கைகளை சொல்லுமா, அல்லேலூயா. எபேசியர் 6ஆம் அதிகாரம், அதிலே 10ஆம் வசனம் ஒவ்வொன்றாக நான் வாசிக்க போகிறேன். அந்த முதல்ல அதுல 10ஆம் வசனத்துல இருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் ஒரு அந்த வேத பகுதியை நான் வாசித்துறேன். பிற்பாடு ஒவ்வொரு வசனங்களாக நான் விளக்க போகிறேன். அந்த பகுதி அப்படியே வைத்துக் கொள்ளுங்க. ஆனா நீங்க கையை வைத்து பிடித்துக் கொள்ளுங்க. சரி, எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடு ரத்தத்தோடும் அல்ல, திருதனங்களோடும் அதிகாரங்களோடு இப்பிரபஞ்சத்தின் அந்தரங்க லோகாதிபதியோடும் வானமழுத பொல்லாத ஆவிகள் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் 13ஆம் வசனம், ஆகையால் தீங்கு நாளில் அவைகள் நீங்கள் எதிர்க்கும் சகலத்தை செய்து முடித்தலால் நிற்கவும் திராணி உள்ளராகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். சத்தியம் என்ன கட்சி அறையில் கட்டிலாகும், நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தலாகும், சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்ன பாதரட்சை கால்கள் தொடுத்தலாகும், பொல்லாங்கனையும் மக்களின் ஆசிரியெல்லாம் அவித்துக் கொள்ளத்தக்கதான் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாய் நில்லுங்கள். ரட்சணம் என்ற தலசீராவையும் தேவசன ஆவியின் பட்டத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடு விண்ணப்பத்தோடும் ஆவினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விடுத்துக் கொண்டு இருங்கள். எல்லாரும் ஆமென் சொல்லுவோமா? அந்த பகுதி அப்படியே பிடித்துக் கொள்ளுங்க. பாருங்க, இந்த இடத்துல எபேசியர் என்பது ஒரு சபையை குறிக்கும். இப்ப நம்முடைய கல்வாரி சிலுவை சபை அப்படின்னு சொல்றோம்ல, அது போல எபேசியர் என்பது ஒரு சபையுடைய பேர். அப்போஸ்தலனாகிய பவுல், அவரு பரிசுத்தமாகிய அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து அந்த சபையில இருக்கிற விசுவாசிகளுக்கு எழுதுகிறார். எங்க இருந்து அவர் எழுதுகிறார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, சுவிசேஷத்தின் நிமித்தமாக அவர் ரோம போச்சு என்ன பண்ணிட்டாங்கன்னா சிறையில போட்டுட்டாங்க. சிறையில இருக்கிறதுனால அந்த எபேசிய சபைக்கு வந்து போதிக்க வேண்டும். போதிக்க வேண்டும்போது அப்போது பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செய்யறாருன்னா, ஜெயில இருக்கும் போது அவர் என்ன செய்யறாரு, இவளுக்கு என்ன சபை விசுவாசிகள் என்ன போதிக்க வேண்டும் அப்படின்னு அவர் பரிசுத்த ஆவிக்குள்ள தியானிக்கும் போது, அந்த சிறைச்சாலையில பாத்தீங்கன்னா உள்ள ஜெயில கைதி இருந்தாங்கன்னா வெளியே ரோம போர்ச்சுக நிற்பான். இப்ப கூட ஜெயில நீங்க பாத்தீங்கன்னா உள்ள கைதி இருந்தா அந்த கேட்டுக்கு வெளியே போலீஸ்காரங்க நிற்பாங்க. இப்ப நேற்று தூரம் நாங்க ஊழத்துக்கு போனோம். ஊழத்துக்கு போகும்போது பாத்தீங்கன்னா புயல் ஏரி, புயல் ஜெயிலு இதெல்லாம் தாண்டி தான் நாங்க ஊழத்துக்கு போனோம். புதுவாயில் வரைக்கும் போகும்போது ஜெயிலெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஊழத்துக்கு நான் போனது. அப்போ அந்த கேட்டுக்கு, அந்த ஜெயில் கேட்டுக்கு முன்னாடி வெளியே ஒரு காவல்துறை நிற்பாரு. காவல்துறை நிற்கும் போது எப்படி நிற்பாரு, நம்மள மாரி சாதாரணமா ட்ரெஸ் போட்டுக்கின்னு சும்மா நிற்பாரா?
இல்ல. அப்ப அந்த காலத்துல ரோம போர்ச்சுகல் எப்படி நிக்கிறாரு, அவன் நிக்கும் போதே தலையில நல்ல தலை சீரவா போட்டுக்கின்னு, மார்ல ஒரு மார்க்கவசம் போட்டுக்கின்னு, கையில பெரிய ஈட்டி வச்சுக்கின்னு, சைட்ல ஒரு பட்டயம், பெரிய கத்தி தொங்குன்னு, காலில் பெரிய ஷூ, சாதாரணமாக ஃபேஷனா போறாங்க அதுவே ஷூ இல்லை, நல்லா கனமான ஷூ போட்டுக்கின்னு ஜெயிலுக்கு முன்னாடி நிக்கிறார். அந்த சர்வாயுதத்தெல்லாம் போட்டு எதுக்கு நிக்கிறாருன்னா ரெண்டு ரீசன். ஒண்ணு, கைதியை நாம் பாதுகாக்க வேண்டும், ஜெயில இருக்கிற கைதியை பாதுகாக்க வேண்டும். ஏன்னா திடீர்னு யாராவது அவனுக்கு தெரிஞ்ச ஆளுங்க வந்து நம்மளை அட்டாக் பண்ணி அவனை கொண்டு போயிடுவா சொல்லி அவன். ரெண்டாவது, அவனை ஜெயில இருந்து ஒரு மனிதர் வெளியே கொண்டு போனோம்னா அதுக்கு வெளியே இருக்கிற காவல்துறை என்ன பண்ணுவாங்க, தாக்குவாங்க. நீ காவல்துறை எதிர வந்து நீ நிக்கிற சொல்லி காவல்துறை என்ன பண்ணுவாங்க, தாக்குவாங்க. ரொம்ப போச்சவங்க தாக்குவாங்க சொல்லி அவனை பாதுகாக்கவும், ரெண்டாவது இவனை பாதுகாக்கவும், எதிராளியை தாக்குவதற்காக அதை அணிந்து கொண்டிருப்பாங்க. அப்ப அதே போல அதெல்லாம் பார்க்கிறார் பவுல். பார்த்துட்டு சபை விசுவாசிகளுக்கு எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஆவியானவர் சொல்றாரு, இவர் எப்படி சர்வாயத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். என்ன சர்வாயத்தை அணிந்து கொண்டிருக்கிறாரு? அந்த சர்வாயத்தை எப்படி அணிந்து கொண்டிருக்கிறார், அதை போன்ற ஆவிக்குரிய ரீதியிலே the future life அந்த கேற்ற பிரகாரம் இவர்கள் இருக்க வேண்டும். இருக்கும்போதுதான் எப்படி எதிராளி வந்து முதல்ல எடுத்தவனே கைதியை தாங்கினா, எதிராளி முதல்ல எடுத்தவனே நிக்கிறான் பாருங்க, ரோம போர்ச்சவன் காவல்துறை வெளியே நிக்கிறான் பாருங்க, அவங்களதான் முதல்ல தாக்குவான். ஏன்னா அவனை தாக்கி அவங்க இறந்த பிற்பாடு என்ன பண்ண முடியும், ஜெயில இருக்கிற கைதியை கொண்டு போக முடியும். அப்போ தன் உயிரை பாதுகாக்கவும் எதிராளியை தாக்கவும் தான் அந்த சர்வாயத்தெல்லாம் அணிந்து கொண்டிருப்பார். அதேதான் ஆவிக்குரிய ரீதியிலே அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்றாரு, சபைக்கு விசுவாசிகள் எழுதுகிறார். அதுதான் இன்றைக்கு ஆவியானவர் உங்களுக்கு சொல்ல போகிறார். கவனமா கேளுங்க, நிமிந்து உட்காருங்க, முகத்தை கவனமா கவனிங்க. முதல்ல அவர் என்ன சொல்றாரு, இப்போ ஒரு வசனங்களாக நான் விளக்க போகிறேன். வசனம் படிக்கும், வசனம் பாருங்க, விளக்கும் போது என்ன கவனிங்க. அப்பதான் அதோடைய விளக்கம் உங்களுக்கு புரியும். நீங்க படிச்சுக்கிட்டே போனீங்கன்னா புரியாது. வீட்டுல போய் நீங்க படிங்க, தவறு இல்லை. பிரசங்கம் பண்ணும் போது கவனிங்க. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே முதல் வசனம் சொல்லப்படுகிறது. வசனத்தை பாருங்க. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். அப்போ கர்த்தர் முதல்ல என்ன சொல்றாரு, கர்த்தருடைய அவர் சத்துவத்தின் வல்லமையில நீ பலப்படுன்ற. ஏன் பலம் நமக்கு வேணும்? எல்லாருக்கும் பலம் இருக்குது. இப்போ பாருங்க, நிக்கிறீங்க, உட்காருங்க, எதுல எழுதுக்கிறீங்க, நிக்க உட்காருமா உட்காருங்க, நடந்து போக முடியும், ஒரு பலம் இருக்குது. அப்புறமா உங்க பலவீனம் ஆகும் போது கொஞ்சம் மதுரை சாப்பிட்டா முடிஞ்சு போச்சு இல்லையா, கொஞ்சம் வேலைகளே செய்யறதுக்கு. ஆனா இவர் என்ன சொல்றாரு, கர்த்தருடைய அவர் சத்துவத்தின் வல்லமையில பலப்படுகின்றாரு. எதுக்காக பலப்பட சொல்றாரு? அப்ப எதுல நம்ம பலன் அடையணும், எதற்காக அவர் பலப்பட சொல்றாரு? ஏசப்பா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம், அவர் அதத்தினால கழுவப்பட்டு இருக்கிறோம், ஏசப்பாவுடைய பிள்ளைகளா நாம இருக்கிறோம், பேரெல்லாம் கிறிஸ்துக்குள்ள நம்ம மாத்தி இருக்கிறோம், கிறிஸ்துவ பேரா வைத்திருக்கிறோம். அப்ப எதற்கு நமக்கு பலன்? எதற்கு பலன்? அந்த பலன் எந்த பலனை நம்ம பலன் அடைய வேண்டும்? அடுத்த வார்த்தை சொல்றாரு பாருங்க, 11ஆம் வசனத்துல அதுக்கு அடுத்த வார்த்தை சொல்றாரு பாருங்க. எதுக்கு? 11, நீங்கள் பிசாசின் தந்தனோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, நீங்கள் பிசாசின் தந்தங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை சத்தமா சொல்லுங்க, தரித்துக் கொள்ளுங்கள். இரண்டாவது வார்த்தை சொல்றாரு, ஏன் பலப்படுன்றாரு? கவனிங்க, இப்ப என் முகத்தை பாருங்க. ஏன் பலப்படு சொல்றாருன்னா, அவர் சொல்றாரு பிசாசின் தந்திரங்களோடு. பிசாசு ரொம்ப தந்திரம் உள்ளவன். இன்னைக்கு உலகத்துல முழுவதும் பாத்தீங்கன்னா யோவான்ல சொல்லப்படுகிறது, உலகம் முழுதும் பொல்லாங்கல் கையில் இருக்கிறது. வசனத்தை சொல்றேன், அது படிக்காது. சொல்லும் போது மட்டும் அந்த வசனத்தை மட்டும் படிக்கிறதுதான் விளங்க போறேன். 1 யோவான் 5:19 சொல்வாரு, உலகம் முழுதும் பொல்லாங்கல் கையில் இருக்குதுதான். அதனால ஒரு சின்ன பிரச்சனை ஒண்ணு என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு சொல்லுவாங்க பாருங்க, இது சின்ன பிரச்சனை தாங்க, சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க. ஆனா பிசாசு எப்படி வேணா நான் பண்ணிடுவோம், அவங்களை தூக்கிடுவான். சாத்தான் எப்படின்னா தூக்கிடுவான் அவங்களை டக்குன்னு. யோவான் 10:10 இருக்குது, திருடவும் கொல்லவும் அழிக்க வரண்டி வேற ஒன்றை வரான். சின்ன பிரச்சனை என்னங்க இறந்துட்டாரு, வீட்டுல சின்ன பிரச்சனைங்க, அதுல எப்படின்னா சாத்தான பண்ணுவோம், அவங்களை அழிச்சிடுவான். ஏன்னா உலகம் முழுது இயேசுவை ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதனால, பாவத்துல இருந்து மனம் திரும்பாதனால சாத்தானுடைய கையில இருக்கிறார்கள். எதை வேணா அவன் செய்ய முடியும். இப்ப என் கையில வந்து நான் சொல்றது, இந்த பேட்டரி என் கையில இருக்குன்னா நான் எதை வேணா செய்ய முடியும். தூக்கி எறிய முடியும்,
தண்ணியில போட முடியும், நெருப்புல போட முடியும். இது சுக்குனால உடைக்க முடியும். ஏன்னா என் கையில இருக்குது. அது போல சாத்தானுடைய கையில பாவம் செய்கிற மனிதர்கள் இருக்குதுனால அவன் சாத்தான் என்ன வேணா செய்ய முடியும். ஆனால் இயேசுவை ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொண்டா சாத்தானுடைய கையில இல்ல, தேவனாகிய கர்த்தருடைய கரத்திலே நீ நானும் இருக்கிறோம். கைகள் தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? தேவனுடைய கரத்துல நாம இருக்கிறபடினால் சாத்தான் நம்மள ஒண்ணுமே செய்ய முடியும். நம்ம நேர கூட தொட முடியாது. நம்ம தலை முடிய கூட சொல்லுவாங்களே, உலகத்தார் சண்டை போடும் போது என் தலை முடிய கூட நீ கொடுங்க முடியாது. அது மாரி பிசாசு எந்த மனுஷன் நம்ம தலை முடிய கூட தொட முடியாது. ஒரு ஆமே சொல்லுவோமா? அப்போ அவன் என்ன செய்வான் அப்படின்னு பார்த்தா, அவனுடைய ஆயுதம் அவன் என்ன பண்ணுவான், அவனுடைய வல்லமையும் அவனுடைய ஆற்றலும் அவனுடைய சக்தியும் நமக்கு முன்னாடி ஒண்ணு செய்ய முடியாது. ஏன்னா சத்துடைய சகல வல்லமை மேற்கொள்ள நமக்கு அதிகாரம் உண்டு. அதுதான் யோவான்ல சொல்லுவார் 1:12 அவர் சொல்லுவாரு, என் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவரா என்னை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்கள் என்னுடைய பிள்ளைகளாகும்படி நான் அதிகாரம் கொடுக்கிறேன். சர்ப்பங்களும் தேள்களை மிதிக்கவும் சத்துடைய சகல வல்லமை மேற்கொள்ளவும் நான் உனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கேன். ஒரு ஆமே சொல்லுவோமா? சத்தமா சொல்லுங்க. அப்போ சாத்தான் மேல் நமக்கு அதிகாரம் இருக்குது. சாத்தான் தானே நான் இயேசுவின் நாமத்தை நம்ம நேசிக்க இருக்கிறோம். யார் மேல அவனுக்கு வல்லமை இருக்கு, அவனுக்கு அதிகாரம் இருக்குது. யார் மேல? உலகத்தார் மேல. பாருங்க, கொஞ்ச நாள் முன்னாடி வீட்டுல சொன்னாங்க, சரி ஒரு பீச்சுக்கு போயிட்டு வரணும். பீச்சால போய் எல்லாரும் உட்காந்து கொஞ்சம் காத்து வாங்கணும். நிறைய மந்திரவாதி வந்தானுங்க, நிறைய கைரேகை பாக்குறது வந்தாங்க, நிறைய பேர் கிளி தோசியை பாக்குறது வந்தாங்க. சாமி நீங்க ஏதாவது பாத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நீங்க கூட பார்த்து இருந்திருப்பீங்க, கைரேகை பாக்குறங்க, கிளி தோசியை பாக்குறங்க, மந்திரவாதி பாக்குறங்க, நிறைய பேர் வருவாங்க. ஏதாவது கைரேகை பாத்துக்கிறீங்களா, ஏதாவது உங்க ஜாதகம் பார்க்கணுமா சொன்னாங்க. நான் என்ன பண்ண தெரியுமா, என் கையில நான் எங்க போனாலும் 10 டிராக்ஸ் எடுத்து பாக்கெட்ல வச்சுப்பேன். கைப்பிரதி 10 கைப்பிரதி என்ன பண்ணுவேன், எடுத்துட்டு வச்சுப்பேன். பாக்கெட்ல ஒரு 10 எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கிட்டு எங்க வேணா போவேன். மார்க்கெட்டுக்கு போனாலும், ட்ரெயின்ல போனாலும், பஸ்ல போனாலும் வச்சுட்டு போவேன். யாராவது பார்த்தா ஒன்னு எடுத்து கொடுப்பேன். ஏசு உங்களை நேசிக்கிறான்னு எங்க பார்த்தாலும் பாக்கெட்ல வச்சுப்பேன். அவருக்கு என்ன பண்ண, அவர் வந்து சாமி உனக்கு ஏதாவது கவனமா, ஏதாவது உனக்கு ஜாதகம் ஏதாவது பார்க்கணுமா பாருங்க. அப்ப என்ன பண்ணேன், நான் என்ன பண்ணேன், எடுத்து என்ன பண்ணேன், நான் ஒண்ணுமே சொன்னேன், இந்த டிராக்ஸ் ஏசு உங்களை நேசிக்கிறேன் வரன் சாமி அப்படின்னு சொல்லி போய்கிட்டே. அப்புறம் போறவங்க ஏசு பேரு கொடுத்தேன். அப்புறம் இன்னொரு அம்மா வந்து, ஐயா ஏதாவது கையை நீட்டி குறி கேட்குறீங்களா, ஏதாவது போனதெல்லாம் உனக்கு வரும் அப்படின்னாரு. நான் சொன்னேன், இந்த பூமியில வாழ்கிற வாழ்க்கையை பத்தி தான் நீ சொல்லுவ, நீ செத்த பிற்பாடு எங்க போவ எங்க போக மாட்டேன் நான் உனக்கு சொல்றேன். இந்த இயேசு உன்னை நேசிக்கிறேன், நீங்க வச்சுக்க சாமி நான் போறேன் அப்படின்னு அந்த அம்மா போய்கிட்டே இருந்துச்சு. அது மாதிரி நிறைய பேர் ஏன் அப்படின்னா, அவனுக்கு தெரியும் என்னன்னா இயேசுவை நம்ம ஏற்றுக்கொண்டா நிச்சயமா நம்ம வாழ்க்கையே மாறிடும். பொல்லாத இந்த மந்திரவாத பிள்ளையை சொல்லி செய்வனெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இந்த இயேசுக்கு முன்னாடி இது ஒண்ணுமே கிடையாது. இயேசு நம்மளே மாற்றக்கூடிய வல்லமை உள்ளவர் அவனுக்கு நல்லாவே தெரியுது. கைக்கு தெரியாத மயப்படுத்தும். எங்க வீட்டுல இருக்கிறவங்க வந்து உட்காந்து பக்கத்துல உட்காந்து எல்லாம் பாசி வச்சாங்க. என்னங்க நீங்க கொடுத்த உடனே அவன் ஓடிடலாம், மொத்தவங்க கிட்ட வந்து வாங்க மாட்டான். நான் சொன்னேன், அவங்களுக்கு தெரியும் என்னன்னா இயேசு அவன் ஜாதகத்தை தான் சொல்லுவான், அவன் வாய்க்கே மாற்றிடுவான்னு அவனுக்கு தெரியும். அது வந்து ஓடிடலாம், சம்பாதிக்க முடியாதுன்னு. பாருங்க, அது பேர் எதுக்கு சொல்லனா, சாத்தான் நம்ம மேல எந்த அதிகாரத்தை செய்ய முடியாது. ஆனால் ஆதிகாமத்துல 3ஆம் அதிகாரம் 1ல சொல்லப்படுகிறது, சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாக இருந்தது. சர்ப்பம் எப்படி இருந்தது? தந்திரம் உள்ளவன். எதை தொடர்ந்து எப்படி வந்தான்? தந்திரமா உள்ள வந்தான். அது போலதான் சபை விசுவாசிகள் மேலே அவனுடைய வல்லமையும் அவனுடைய ஆற்றிலே அவன் சக்தியை பயன்படுத்த முடியாது. ஏன்னா நீ நானும் தேவனுடைய கரத்தில் இருக்கிறோம். சாத்தானுடைய சகல வல்லமை மேற்கொள்ள நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறோம். உலகத்துல சாத்தானை காட்டி நமக்குள்ள இருக்கிற இயேசு சத்தமா